வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. வீடு கட்ட ஆரம்பிச்சாலே எல்லாரும் உடனே வாஸ்து பார்த்து வீடு கட்டினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஜாதகம் பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆயிடுது. ஏன் சார் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வீடு என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் முக்கியமானது. மனிதனா இப்ப அந்த நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். எலி, பூனை, குருவி, அந்த வீடு, அது டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, முக்கியம். அதுல மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயங்கள். வீடு சரியாக அமைந்து விட்டால் அவன் தலையெழுத்தே மாறக்கூடியது. அவன் இருப்பிடம் சரியாக இருந்துட்டா வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் யூனிக்குங்க. அப்போ பொதுவாக ஏன் ரஜினிகாந்த் போயஸ்கானில் வாங்கி பெரிய நாளாண்டார், வாஸ்து குறையா இருக்கிற தனுஷ் அவர்கள் பிரச்சனை வந்ததுன்னு கேள்விப்படுறோம். அப்போ ஏன் வந்தது? அப்போ இருப்பிடம் தேர்ந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஜய் ஏன் கடற்கரை ஒட்டி வச்சார்? அவர் கடகராசியாக இருக்காரு, ஏதாவது தொடர்பு இருக்குமா? அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏன் பெரிய பிரபலங்கள் பேர் சொல்கிறோம்? புரிதலுக்காக. அப்போ இருப்பிடமே ஒருத்தர் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றன. வீட்டை எப்படி சொல்லலாம்? உடம்பு மாதிரிங்க. உயிரை காக்க உடம்பு தேவை, நம் உணர்வுகள் தேவை, குடும்ப உறவுகளை காத்து வரல, கணவன் மனைவி அந்யுன்யங்கள், சொத்து சுகங்கள் சேர்க்க வீடு. வீடுன்னு சாதாரணம் கிடையாதுங்க, அது உயிர் ஓட்டம். அதில் வாஸ்துங்கிறது முக்கியம், கலருங்கிறது முக்கியம், நீளம் அகலம் முக்கியம், ஒரு சில தெருக்குத்துங்கிறது முக்கியம். இப்போ பாருங்களேன், ஒரு சில வீடு போனவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏன்னா சல்லிய தோஷம் இருக்கிற வீடான்னு பார்க்கணும். சல்லிய தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முனி ஓட்டம் உள்ள வீடுன்னு ஒன்று இருக்கு, நாக ஓட்டம் உள்ள வீடுன்னு இருக்கு. இங்கெல்லாம் போனால் வளர்ச்சியா இருக்காது. ஒரு சில திசையில இவங்க ஜாதக ரீதியாக இந்த வாசல், இந்த தலைவாசல் வச்சிருந்தா டெவலப் ஆவீங்கன்னு இருக்கும். அப்ப இருப்பிடம் தேர்ந்து விட்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். சரியான இது அவங்க வாழ்க்கை ஜெயிக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ரஸ் பக்கத்தில் இருங்க, இல்லை ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருங்க, உங்க வீட்டு பக்கத்தில் கம்பம் இருக்கா, ஈபி கம்பம் இருக்கா, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு ராசி இப்படி சொல்லும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வீடு கட்டி முடிச்சோடனே ஒரு உடல்நிலை பாதிப்பு வரும்பாங்க. அப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன்னாடி இதை வழிபாடு பண்ணணுமா, இத்தனையும் பார்க்கணும். ஒரு வீடுங்கிறது ஒரு மனிதன் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தீர்மானிக்கும் ஒரு அஸ்திவாரங்க வீடு. ஓகே சார். சார், நம்ம இப்போ மீனராசி நேர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு வீடு வாங்குற வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு? நிச்சயமாக இடம், வீடு, சொத்து அமைய அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த ராசி உண்டு. ஆனால் இவங்க ராசி எப்போ ஒன்று கவனமா இருக்கும், எப்போ வீடு வாங்கணும், டாக்குமெண்ட்டை பர்ஃபெக்டா பார்க்கணும். இந்த ராசிக்கு ஒரு மறைமுக ரூல்னா, வீடு, இடம், சொத்து வந்ததுல பட்டா வாங்குவதிலையோ இடம் அளக்கிறதுல பத்திரத்தில் இருக்கிறது நீளமாகிறதுல சின்ன அடி டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஒரு சிலருக்கு சொன்னேன்னு சொன்னாங்க, சார் நாங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி ஒரு குடித்தனமே நடத்திட்டு இருக்கோம், ஒருத்தன் திடீர்னு வந்தால் எங்கள் தாத்தா சொத்து தப்பாக வித்துட்டாங்கன்னு வந்து நின்னான்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த இடம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதால் டாக்குமெண்ட்டை பல முறை வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு இவங்க எப்போ வீடு எங்கே அமைச்சா, ஒரு நீர்நிலை ஒட்டி இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு போலீஸு, கான்ஸ்டபிள், பேங்க் ஸ்டாஃபு, கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிற இடம் பார்த்து அமைஞ்சுக்கணும். அப்போ இந்த வீட்டு பக்கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருப்பாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மக்கள்கள் தங்கக்கூடிய ஏரியா, அந்த ரெண்டுக்கும் அருகில் அமையக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ ஒருத்தர் வாடகைக்கு விடும்போது சொன்னேன், சார் உங்கள் வீட்டில் அவர் கொஞ்சம் எளிய மக்கள் ஒன்று, அவர் ஆட்டோ டிரைவருக்கு விட்டார். அப்போ அவர் அன்றாட வருமானம் இருக்குது. அப்போ அந்த வீடு அவரும் நல்லா இருக்கா, இவரும் நல்லா இருக்காரு. ஏன்னா இவருக்கு ரெண்டு பலதரப்பட்ட மக்கள், இரண்டு வகையான மேல்தட்டு கீழ்த்தட்டு பொருளாதார அனைவரும் இணைந்து போகக்கூடிய அம்சம் உள்ள மக்களாக இருக்குது. பொதுவாக ஒரு சிலருக்கு சொல்லும்போது அப்பார்ட்மெண்ட் வீடு அருகில் அமையணும், இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரு, பூர்வீக சொத்தை வாங்கலாம். இதெல்லாம் அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து வாங்கணும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம், தெருக்குத்து வீடு வாங்கணும்னு சொன்னோம். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டு அது சனியோட பார்வை பார்க்கும்போது வீட்டு பக்கத்தில் ஈபி கம்பம் வந்ததான்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஈபி கம்பம் இல்லை, ஹை பவர் வோல்டேஜ் லைனே போகுதுன்னாரு. அப்போ அவங்க பக்கத்தில் அப்போ கரெக்டான இடம்னாரு. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர்னாரு, அதுக்கு பர்ஃபெக்டாக அங்கே தான், இப்போ இங்கே தான் இருக்கிறாரு. அப்போ அவர் வீடு, இடம் பர்ஃபெக்டாக, அவங்க குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க. அந்த அமைப்பே அப்படிதான் இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம வீடுக்கு வாசல் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரூம் பக்கத்தில் இந்த ரூம் தான் இருக்கணும், அதையும் பார்த்து வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கா நம்மளுக்கு? ரூம் பக்கத்தில் ரூமுங்கிறது அப்படி பார்க்கறத விட அந்த ரூம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பொதுவாக அந்த வீட்டோட தலைவாசல் மாறும் பொழுது ரூம் பொசிஷன் மாறிடும். அப்போ நம்ம அந்த கிச்சன், ஒரு சிலருக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் போடுவாங்க, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் போடுவாங்க. அப்போ அந்த ரூமோட பொசிஷன் என்னவோ, சரி தலைவாசல் என்னவோ, அதுக்கு ரூமோட பொசிஷன் மாறும். அப்போ ஆனால் ரூம் அடி சாஸ்திரம் இருக்கு. பொதுவாக 12 அடி போட மாட்டேன், 13 அடி போட மாட்டேன், 14 அடி, 12 அடியில் போட்டால் அங்கே ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது பாதிக்குது. அப்போ அந்த அடி சாஸ்திரத்துக்கு என்ன பண்ணணும் சார், கபோர்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி போடும், கடைசி வரைக்கும் போட்டு அவன் அடியை குறைச்சிடணும். அப்போ 12 அடி 11 அடியை குறைச்சிடலாம். அப்போ இது மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ வாஸ்து பிரச்சனை தான் இருக்கு, அது சரி செய்ய முடியும். இடிக்காமல் சரி செய்ய
பொருட்கள் மூலம், மெட்டல் மூலம், ஆப்ஜெக்ட் மூலம், ஒரு சில கடவுள் படங்கள் வைக்க எல்லாமே எனர்ஜி ஃப்ளோ நிறங்கள் மூலம் வரைக்கும் மாற்றலாங்க. ஒருத்தர் சொன்னேன், மஞ்சள் நிறத்தில் இந்த கப்பு வெயின, மஞ்சள் நிறமா, அதை வச்சுதான் நல்லா இருக்காரு. அவர் இன்னும் சொல்லுவார், அது எடுக்கும் போது பிரச்சனை, அது இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் சார், அதெல்லாம் விட்டுருங்க, அது சூச்சமா அப்படின்ட்டு. அப்போ ஒரு பெண் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை, கிச்சனில் பிரச்சனை தான். அப்போ அவங்க வீட்டுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட கலர் உள்ள ஒரு கிரானைட் போட வச்சேன். இன்னும் நல்லா தான் சமைச்சிட்டு இருக்கேன். பெருசாக கூட அந்த ஸ்டவ்வுக்கு கீழே. அப்போ அது மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகே சார். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இவங்களுக்கு வடக்கு திசை ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு, வடக்கு, வடமேற்கு திசையில் இவங்க கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும். இவங்க வீட்டு பக்கத்தில் பொதுவாகவே இந்த பூரட்டாதின்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அடகு கடையெல்லாம் சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த திசையை ஒட்டி பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பா சார். நன்றி சார். தேங்க்யூ.